அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். கிராவிடேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அழகான தமிழ் சொல் இருக்குது. அநேகமாக எல்லாரும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது கிராவிடேஷன் பற்றினது அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டியை நான் ஃபார்முலேட் பண்ணி அதோட முடிவில் தான் இந்த தமிழ் சொல் கிராவிடேஷன் சம்மந்தமானது அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிராவிடேஷன்னா ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோமே, அது கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, கிராவிடேஷன் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு வெளிநாட்டில் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஈர்ப்பு விசை அப்படின்னு படிப்போம். அதுவே கிராவிடேஷன் ஒரு ஃபோர்ஸ் இல்லை, அதை நம்ம லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே அதை ஈர்ப்பு விதி அப்படின்னு மாற்றிக்குவோம். அப்போது மாற்றி மாற்றி எழுதிக்கிறதுக்கான ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை இது கிடையாது. இது ஒரு பழமையான உறுதியான டெக்னிக்கல் ஸ்டடியில் முதன்மையான ஒரு சொல். ஃபிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் ஒரு இணைப்பு சொல்லாகவும் இது இருக்குது. இந்த வார்த்தையை அதோட மதிப்பு குறையாமல் இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னா நான் ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த தியரி வெற்றி அடையணும் அப்படின்றது ஒரு அவசியமாகுது. இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். கிராவிடேஷனுக்கான தொடக்கம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐசக் நியூட்டன் அவர்களுடைய சிந்தனை. ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் உதிருது அப்படின்னா அது ஏன் பூமியை நோக்கி வருது? அதே மாதிரி ஒரு பொருளை மேலே தூக்கி வீசினாலும் அது ஏன் மறுபடியும் பூமிக்கே வருது? பூமிக்கு ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கா அப்படின்றத எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல், புவி ஈர்ப்பு விசை அப்படின்றது தான் முதல் நிலை புரிதலாக இருந்தது. அதுவே ஒரு பொருள் பூமியை விட்டு தொலை தூரத்தில் இருக்குது, ஒரு எல்லையை தாண்டி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் பூமியில் வந்து விழுகிறது இல்லை. உதாரணத்துக்கு நிலவு அப்படின்றது பூமியில் வந்து விழுகாது, ஆனால் ஒரு ஈர்ப்போட பூமியை சுற்றி சுற்றி வரும். அப்போது கிராவிடேஷன் அப்படின்றத அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த முறை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு பொருள் சார்ந்ததில்லை, ரெண்டு பொருள்களுக்கு பொதுவாக ஒன்றை ஈர்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விசை அப்படின்ற அடிப்படையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எடுத்துக்கிட்ட ரெண்டு பொருள்களுடைய நிறை மாஸ் m1 m2, அதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் d அப்படின்ற மாதிரி ஃபார்முலாவை வகுக்கிறாரு. அநேகமாக அன்றாட வாழ்க்கைக்கான எல்லா விதமான இயக்கங்களுக்கும் பிளானட்டரி மோஷன்ஸுக்குமான கேல்குலேஷன்ஸில் கிராவிடேஷன் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸாக தான் எடுத்துக்கப்படுது. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டிலையும் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிற்காலத்தில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற புதன் கோளுடைய சுற்றுவட்ட பாதையை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மெர்க்குரியோட ஆர்பிட் அப்படின்றது ஒரு எலிப்டிக்கல் பாத், ஒரு நீள்வட்ட பாதை. அதில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று புதன் சூரியனுக்கு நெருக்கத்தில் போகிற ஒரு புள்ளி, இன்னொன்று சூரியனை விட்டு விலகி தொலைதூரத்தில் இருக்கிற புள்ளி. இந்த நெருக்கத்தில் இருக்கிற புள்ளியை ஒரு ஆர்பிட்டுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெர்க்குரி அந்த ஆர்பிட்டில் சுற்றி வந்து மறுபடியும் அடுத்த ஆர்பிட் தொடங்கும் போது புதிய நீள்வட்ட பாதையில் அது பயணிக்குது. இப்போ அதோடைய ஆக்சிஸ் அப்படின்றது முன்னாடி இருந்த ஆக்சிஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த ஷிஃப்டிங்கை ப்ரெசிஷன் ஆஃப் பெரிஹீலியன் ஆஃப் மெர்க்குரிஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக படிக்க முடியும். நான் ஒரு குறிப்பாக மட்டும்தான் சொல்கிறேன். வெற்றிடத்தில் ஒரு பொருள் அல்லது ஒரு கோள் அப்படின்றது சுற்றுது, சுழலுது அப்படின்னா அங்கே ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை சுற்றி வந்த அந்த ஆர்பிட்டில் மறுபடியும் சுற்றாமல் புதிய நீள்வட்ட பாதையில் அது தேர்ந்தெடுத்து பயணிக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை கவனிக்கிறாங்க. மெர்க்குரி அதோட சுற்றுவட்ட பாதையில் எல்லா புள்ளிகள்லையும் திருகி திருகி சுற்றியிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதாவது அந்த ஆப்ஜெக்டில் ஒரு டார்க் ஏற்பட்டு அதோட விளைவாக இந்த எலிப்டிக்கல் ஜாமெட்ரியோட மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது ஸ்லோவாக டில்ட் ஆகிருக்கு, அதாவது திரும்பி இருக்கு. நிச்சயமாக இந்த விஷயம் நியூட்டனுடைய அனுமானத்தில் கிடையாது. அவர் ஈக்குவேஷன்ஸை மாடிஃபை பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த பாயிண்டில் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் ரியல் டைமில் அப்சர்வேஷன் பண்ணுற பாயிண்ட் அப்படின்றது வேறையாக இருக்குது. ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு தடவையும் இந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த வேரியேஷனுக்கான காரணம் என்ன, அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் என்ன அப்படின்றது தெரியல. இது நியூட்டனுடைய விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. காலப்போக்கில்
ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஐன்ஸ்டீன் வராரு. சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் அப்படின்ற வெற்றிடம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆராய்ச்சியில் வான்வெளி அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு திறந்த காலியான இடம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இடம் காலம் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு கட்டமைப்போடு இருக்குது. அதில் பூமி மாதிரியான கோள்கள், நிலவு, சூரியன் மாதிரியான கனமான பொருள்கள் அமரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்றது வளைஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஃபேக்டரை ப்ரிசிஷனுக்கான அக்கௌண்டபிலிட்டியாக கொடுத்து கிராவிடேஷன் சம்மந்தமான கேல்குலேஷன்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸில் அக்யூரஸியை கொண்டு வராரு. மெர்க்குரி மட்டும் இல்லை, மற்ற கோள்களுக்கும் இந்த ப்ரிசிஷன் அப்படின்றது மைல்டாக இருக்குது அப்படின்றத கவனித்து அதையும் சால்வ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிராவிடேஷன் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றதையும் நிரூபிக்கிறாரு. ஸ்பேஸ் டைம் அப்படின்றது ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான பிஹேவியரை கொண்டு இருக்கு அப்படின்றத ஒரு எளிமையான கற்பனையாக, பொருள்களே இல்லாத வான்வெளி அப்படின்றது தட்டையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பூமி மாதிரியான பெரிய பொருள்கள் இந்த வான்வெளியை அதோட இயல்பு நிலையிலிருந்து தன்வசமாக இழுத்து பிடிச்சு ஒரு பள்ள மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னார். இந்த பள்ளம் அப்படின்றது நம்ம மேட்டில் நின்று எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த பள்ளத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது, அதோட எஃபெக்டை மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பறவெளியில் மேலே கீழே அப்படின்ற விஷயம் கிடையாது. அதில் மிதக்கிற இந்த பூமி அப்படின்ற பொருளுக்கும் மேலே கீழே அப்படின்ற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இந்த பள்ளம் மாதிரியான அமைப்பு அப்படின்றது பூமியுடைய எல்லா பக்கத்துலேயும் அது தக்க வச்சிட்ருக்கும். அதனால தான் பூமியில் எந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அது பூமிக்கே வந்துடும். சரி, கிராவிடேஷன் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. காஸ் அப்படின்னா காரணம். இங்கே காரண பொருளாக இருக்கிறது அந்த பள்ளம் மாதிரியான அமைப்பு. பூமியை விட ஒரு சிறிய பொருள் அந்த பள்ளத்தை நோக்கி பூமியில் வந்து விழுந்தாலும் சரி, இல்லை அந்த பள்ளத்தை நோக்கின ஒரு ஈர்ப்போடு இருந்தாலும் சரி, அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கிராவிடேஷன் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. இந்த முறை கிராவிடேஷன் அப்படின்றது ரெண்டு பொருள்கள் சம்பந்தமானது இல்லை, ஒரே ஒரு பொருள் அது தன்னுடைய நிறை மற்றும் ஆற்றலை கொண்டு அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஏற்படுத்துகிற அந்த வளைவு, அந்த கர்வேச்சர் அப்படின்றது தான், அதாவது அந்த ஹோல் செட்டப்பை தான் கிராவிடேஷனுக்கான மாடலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கான ஃபீல்டு ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைட் டென்சாரில் ஜாமெட்ரி ஆஃப் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னும், ரைட் சைட் டென்சாரில் மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் காசிங் திஸ் கர்வேச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு சமன்பாடை வகுக்கிறாரு. இதை சிம்பிள் டேர்ம்ஸில் ஸ்பேஸ் டெல்ஸ் மேட்டர் ஹவு டு மூவ், மேட்டர் டெல்ஸ் ஸ்பேஸ் ஹவு டு கர்வ். அதாவது ஸ்பேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நகரணும் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸ் எப்படி வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். இதுதான் கிராவிடேஷனுக்கான கடைசியாக தற்கால அறிவியலில் இருக்கிற ஒரு புரிதலாக இருக்குது. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம நியூ ஸ்டடி ஆஃப் கிராவிடேஷனை எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத இனி வர்ற காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி.